ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்துருக்க ஸ்பாட் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் அந்த மேலே படுத்துருக்காரு, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இங்கே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து கிளம்பி இப்போ சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனே வந்து சேர்ந்துருக்கோம். அந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விலாக் வந்து நம்ம சேனலில் ஃபுல் விலாக் போட்டிருக்கோம். அந்த விலாக் பார்க்காதவங்களுக்கு கீழே வந்து அந்த விலாகோட வீடியோட லிங்கை வந்து நான் கீழே போடுறேன். அதை டச் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே மெட்ரோ எங்கடான்னு மேலே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமான்னு சொன்னாங்க எக்மோருக்கு சென்றதெல்லாம் மெட்ரோ வந்து கீழே பிளாட்ஃபாரத்துக்கு தான் போகணுண்டு. சரிப்பா அப்படின்னு சொல்லி பிளாட்ஃபாரத்தில் வாங்கி டிக்கெட்டு வாங்கியாச்சு. வாங்கினா நமக்கு இன்னைக்கு டிக்கெட்டு வந்து ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள் கரெக்டாக. நானும் என்னென்ன பண்ணுறேன். ஓகே, அங்கே இப்போ நம்ம ஜேர்னியை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர்போர்ட் வரையும் ஒரே மெட்ரோவில் போய் சேரும். இந்த கட் பண்ணி வச்சுருந்தேன், வாங்க பார்ப்போம். கட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். தெளிவாக இருக்கும். உண்மையாகவே சொல்லணும்னாங்க, நம்ம வந்து எர்ணாகுளத்தில் வந்து மெட்ரோவில் போனோம். ஆனால் இந்த அளவுக்கு அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, ஸ்பெசிலிட்டியாக இருந்துச்சுன்னா உண்மையிலே இல்லை. சென்னைனா கெத்துடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது நம்ம சென்னையில் வந்து மெட்ரோ வந்து. எர்ணாகுளத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ வந்து ஸ்டேஷனும் சும்மா நார்மலாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து மெட்ரோவும் சும்மா நார்மலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணாடிலலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, வெளியில் உள்ளதுலாம் சின்ன சின்ன பொத்தலாக ஓட்ட மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது வழியாக தான் பார்க்குறப்ப இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், எர்ணாகுளம் இதில் போகும்போது எடுத்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் வியூ, நல்ல சூப்பராக தெரியுது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் நல்லா நின்றுக்கிட்டு நல்லா ஜாலியாக பார்த்துட்டு போகிறாங்க. நான் போகிறேன், நீ போட விட மாட்டியா? மெட்ரோவில் லாஸ்ட் ஸ்டாப்பான ஏர்போர்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம தலைவரை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவரையும் பார்த்து அதை வீடியோ எடுத்தாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அந்த இடம் என்னங்கிறத நான் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க இப்போ போகிறோம். நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ தாங்க. இங்கே வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் ஃபுல்லாக விளாக் பண்ணும்போது இங்கேக்குள்ளே உங்களுக்கு தண்ணி எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கேயே வாங்கிக்கிட்டு உள்ளே போய்க்கலாம். ஆனால் உள்ளே போகும்போது டிக்கெட் கொண்டிருக்க அங்கிட்டு வந்து தண்ணி பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை போட்டு ஒரு டோக்கன் தந்துடுவாங்க. 10 ரூபா பே பண்ணி வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே போய் அந்த குப்பையெல்லாம் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு திருப்பி அந்த பாட்டிலில் கொண்டு வந்து கொடுத்தோம்னா அந்த டோக்கனோட 10 ருபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 90 ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு உங்கள் செல்ஃபோன் கொண்டு போனீங்கன்னா ஒரு செல்ஃபோனுக்கு 25 ரூபா பே பண்ணுறாங்க. கேமரா எல்லாம் கொண்டு போனீங்கன்னா கூட ரேட்டு. நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 30 ரூபாய்க்கு 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் வாடகைக்கு எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம நடந்து போனோம்னா ஃபுல்லாக பார்க்க முடியாது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இவர் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நம்ம ஃப்ரெண்டு. பாருங்கள் எப்படி இருக்காரு. கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம வண்டலூர் ஜூ உள்ளேயே ஃபிஷ் அக்வாரியம் ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் ஃபிஷ் அக்வாரியங்கிறது வந்து நம்ம வந்து சுற்றி வாட்டர் வச்சு நம்ம நடந்து போகிறப்ப தான் ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருப்பாங்க.
இங்கே வந்து எப்படி இருக்குன்னா சும்மா ஃபிஷ் டேங்க் தான். நம்ம எப்படி ஃபிஷ் டேங்க் வச்சுருப்போமோ அது மாதிரி ரவுண்டாக ஒரு ரவுண்ட் அடித்து அந்த ஃபிஷ் டேங்கெல்லாம் பார்க்குறாப்புல வச்சு, அந்த ஃபிஷ் டேங்க்லேயும் வந்து நம்ம முன்னாடி ஒரு தடவை இங்கே வண்டலூர் ஜூ வந்திருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம என்ன வீட்டிலலாம் வளர்க்குறோமோ அந்த ஃபிஷ் தான் அங்கேயும் வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக் ஷார்க்கும் கௌராவும் வச்சுருக்காங்க, ஒயிட் கௌரா, இந்த ஆல்பினோ கௌராவும் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சில்வர் ஷார்க்கும் பிளாக் ஏஞ்சலும் வச்சுருக்காங்க. அங்கே ஒரே ஒயிட் ஏஞ்சல் இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன வளர்க்குறோமோ அந்த ஃபிஷ் தான் இங்கே இருக்குது. இந்த இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. அது வந்து கோஸ்ட்டுண்டு கொஞ்சம் நம்ம வளர்க்குற ஃபிஷ்லேயே கொஞ்சம் ரேட்டு கூட உள்ளது இந்த இதுதான் கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. குச்சி மாதிரி இருக்கும், கீழே வந்து வழி வழியாக ரெக்க இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் வந்து ஒன்றும் இல்லை, எம்டி தான். இந்த இதில் பார்த்திங்கன்னா சிட்லெட் வகை இருக்குது. எல்லோ கலர் சிட்லெட் வகை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்த ஃபிஷ் டேங்கில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இதுவும் வந்து கௌரவமாக தான் தெரியுது, எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளோரானு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஏதோ ஸ்னைல் வகை, ஸ்னேக்கு ஃபிஷ்லேயே ஏதோ ஒரு வகை வச்சுருக்காங்க. இதில் வந்து டெட்ரா வச்சுருக்காங்க, வெறும் விடோ வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக கப்பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. நார்மல் கப்பீஸ் தான், ஒரு ஸ்பெஷலான கப்பீஸ் எதுவும் இல்லை, வெறும் நார்மல் கப்பீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிட்லெட் வகை தான். இது வந்து ஒரு சிட்லெட் வகையில் அதே தான், நம்ம பார்த்த அதே சிட்லெட் வகையை தான் இங்கேயும் தனியாக வச்சுருக்காங்க. இங்கே சரக்கோட விட்டு வச்சுருந்தாங்க, இங்கே தனியாக விட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்த அப்போ பார்க்குறது வந்து விடோ டெட்ரா பற்றி உங்களுக்கு தெரியும், கலராக இருக்கும். இதுவும் நான் என் ஃபிஷ் டேங்க்லேயே இந்த விடோ டெட்ரா வச்சுருக்கேன், அதே தான் அங்கேயும் வச்சுருக்காங்க. இது ஒரு கௌரவ ஃபிஷ் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கௌரவ மீன் மாதிரி தான் தெரியுது. ஒட்டகச்சிவிங்கி காண்டாமிருகம் 2 இது இருக்குது வண்டலூர் இப்போதைக்கு. இது நான் நிற்கிறா அந்த பின்னாடி லாஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பின்னாடி அந்த முக்கத்தில் இருக்குல்ல, அது இருக்குது. நமக்கு வந்து இந்த பாதை இதுக்காண்டி இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தண்ணிக்கு வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து அப்போ அங்கே இருக்கனால அதை போய் பேசிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து உடும்பு, அந்த ஒன்று இருக்குப்பாங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கிட்டு சின்னது ஒன்று இருந்துச்சு, இதுதான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து முதல்ல அந்த பக்கத்தில் படுத்து கிடக்குவாங்க, வேட்டையாடுற மூடில் நிற்கிறா கரெக்டாக வாயாக குழந்தைக்கு. இல்லை இறங்கினோம்னா ஒன்றும் நமக்கு கேடாது, கடிச்சு குதறி ரோப்பில். நாம் இப்போ வண்டலூர் ஜூவிலேயே பாம்பு பண்ணை ஒன்று இருக்குது, அதுக்கு வந்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக கிளாஸ் அடைச்சி உள்ளே வந்து பாம்பு வச்சுருக்காங்க. ஆனால் நான் முன்னாடி ஒரு தடவை இந்த வண்டலூர் ஜூ வந்திருக்கும் போதும் சரி, இப்போயும் சரி, அந்த பாம்புகள்லாம் அங்கே உள்ள ஒரு பானை மாதிரி கூடு மாதிரி வச்சுருக்காங்க. அது உள்ளக்க போய் ஒளிஞ்சு தான் இருக்க தவிர வெளியே வந்து யாருக்கு பார்க்குற அளவுக்கு வெளியே வந்து சுத்த மாட்டேங்குது. எப்போவுமே அந்த பொண்ணுக்குள்ளே தான் கிடக்கு. சில இது பொம்மையாக இல்லை ஒய்தான் கூட தெரியல, அப்படின்னு தான் சில இது அதுக்குள்ளே இருக்குது.
மரத்தில் மாட்டுச்சுன்னா கண்ணு மட்டும் சிறுத்தாய் चलो देखिए चलो ஏய் கம்மனே சீரி விட்டு சும்மா மாறுது எனக்கு வரலையே டேய் தம்பி சாப்பிட்டியாடா கேளையா தம்பி சாப்பிட்டியாடா அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம பஸ் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம பஸ் வந்தோடனே ஏறி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். குட் பாய்.